ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பெரியவா சரணம். வரும் மே 16ஆம் தேதி அமாவாசை நாள். வருகின்ற இந்த மே 16ஆம் தேதி உன்னுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு இந்த பொருட்களை மட்டும் சேர்த்து வைத்து கட்டிவிடு. இப்படிப்பட்ட பொருட்களை சேர்த்து உன்னுடைய வீட்டு நிலைவாசல நீ கட்டுவது மூலியமா நீ உன்னுடைய வாழ்க்கையில போதும் போதும்ன்ற அளவுக்கு செல்வம் உன்னை சேர்ந்து வந்து அடையும். அது மட்டும் இல்ல, இந்த பொருளை உன்னுடைய வீட்டுல நீ நிலைவாசல கட்டி வைக்கிறது மூலியமா உன்னுடைய குழந்தை வாழ்க்கை நினைச்சது போல அமையும். இத்தனை காலங்களில் நீ உன்னுடைய குழந்தை வாழ்க்கை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நீ மனம் வருந்திருப்ப. அவங்களுடைய வாழ்க்கை மாறலையே, அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போக முடியலையே, அவங்களால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு உன்னுடைய மனசுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும். ஆனா வெளியே காமிச்சிக்காம இருந்திருப்ப. அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விதமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விதமா இது அமைய போகுது. அதனால இந்த ஒரு விஷயத்த நீ தவற விடாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த தவற விற்றாத. உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒன்றாக தான் இது அமைய போகுது. அதனால எவ்வித குழப்பம் பயம் எதுவுமே வேண்டாம். முழு மனசோட இந்த ஒரு விஷயத்த பண்ணிப்பாரு. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதுன்றது நான் சொல்றேன்ல. உனக்கு இது பார்க்க எளிமையா இருக்கலாம், இதெல்லாம் செஞ்சா எப்படிங்க மாறும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா கட்டாயமா சொல்றேன், இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்து முடிச்ச அந்த கணம் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டு நிலைவாசல் அப்படின்னா யாரு? நம்மளுடைய நிலைவாசல் அப்படின்னாலே அங்க தெய்வங்கள் குடியிருக்கிறது ஐதீகமா சம்பிரதாயமா வச்சிருக்காங்க. நம்முடைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடமாக தான் அதை நம்மளால பார்க்க முடியுது. நம்முடைய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா தெய்வம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் முதல்ல பண்ணணும். அதாவது நம்மளுடைய வீட்டு நிலைவாசல்ல தான் நம்முடைய தெய்வங்கள் கூடியிருக்கு. நம்முடைய பித்தக்கூடிய ஆசீர்வாதம் பெறக்கூடிய இடமாவும் இருக்கு. வீட்டு நிலைவாசல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வீட்டு நிலைக்கால் வைக்கிறோம், நிலக்கால் வைக்கிறோம்னு தனியாக அதுக்குன்னு ஒரு நாளை செலவிட்டு அதுக்காண்டி பூஜை போட்டு அதுக்கு சாமிகிட்ட வேண்டிட்டு எல்லா பிரார்த்தனையும் பண்ணி தான் பண்ணுவோம். அதற்கு முக்கியமான காரணம் நிலைவாசல் கால் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட நிலைவாசலை வைக்கிறச்ச நீங்க உங்களுடைய கடவுளை வேண்டிக்காம உங்களுடைய இது சாமியை கும்பிடாம வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மன சந்தோஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏத்த ஒரு விஷயமா மாறுவதற்கான வாய்ப்பாக இது அமையுது. அதனால கட்டாயமா சொல்றேன், நீங்க உங்களுடைய வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரத்துல எந்த ஒரு விதமும் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி குழப்பிக்காம உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இல்ல உங்களுடைய இஷ்டதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு பொருட்களை அமாவாசை நாட்கள்ல சரியா உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க. இதை யார் வேணாலும் செய்யலாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள்னு யாரை வச்சுனாலும் செய்யலாங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய வீட்டை சார்ந்தா இருக்கணும், ரத்த பந்தமாக இருக்கணுங்க. ரத்த பந்தத்தாக இருக்கக்கூடிய நபர்களை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டில் செய்யலாம். ஏன்னா சில வீட்டில் வயதானவங்க இருப்பாங்களா, அவங்களால செய்ய முடியாமல் போகும். அப்படின்ற போது உங்களுடைய ரத்த பந்தத்தை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீட்டு நிலைவாசலில் வைக்கிறது மூலியமா என்னங்க மாறிடும்னு பெரிய கேள்விகள் குழப்பங்கள்லாம் உங்களுடைய மனசுல வந்து சேரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்களே எதிர்பார்க்கிறதுக்கு பணம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். பணம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சது போலையும் சரி இல்லை உங்களுடைய பிள்ளைகள் நினைச்சது போலையும் சரி மிகப்பெரிய மாறுதலாக இருக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நாள் ஒரு காலம் என்பது இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இதை தவற விட்டுறாதீங்க. நிச்சயமா நீங்க தான் வாழ்க்கையில அடுத்து வருத்தப்பட போறீங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் காலில் கட்ட வேண்டிய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போறக்கூடிய அனைத்து தகவலுக்கும் உங்களோட விஷயம் வந்து கொண்டே இருக்கும். முதலாவது ஒரு விஷயமாக நீங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே இதாங்க. உங்களுடைய வீட்டு நிலைவாசலை கட்டுறதுக்கு முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது ஒரு வெள்ளை நிற துணி. இந்த வெள்ளை நிற துணி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அதற்கு மேலே வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த வெள்ளை நிற துணி எடுத்துக்கிட்டாலே அதில் நீங்கள் வச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசலை கட்டி விடுங்க போதும். சாமி வெள்ளை நிற துணி இருக்குது எடுத்துக்கலாம்னு அது தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டில் வெள்ளைக்கு பதிலாக மஞ்சள் நிற துணி எடுத்துக்கலாமா? மஞ்சள் நிற துணி தாராளமாக எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. வெள்ளையோ மஞ்சளோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த துணியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி விடுங்க போதும். சரிங்களா? முதலாவதாக உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பொருட்களில் இந்த ஒரு பொருள் கட்டாயமாக இருக்குன்னா அது கல் உப்புங்க. வீட்டு நிலைவாசல் முன்பு ஒரு விஷயத்தை கட்டுறோம், வீட்டு நிலைவாசல் முன்பு ஒரு பரிகாரத்தை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் கல் உப்பு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு பால் காட்சிக்குமே எல்லோருடைய வீட்டிலேருந்து கல் உப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் தெய்வ அம்சம் பெற்றக்கூடிய அந்த மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த பால் காட்சி நாளிலேயே உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு சாஸ்திரமே இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கெட்டக்கூடிய ஒரு பொருட்கள் கல்லுப்பு இல்லாமல் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு பயன்பெறும்ன்றதை நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? அதனால் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தில் கண்டிப்பாக கல்லுப்பை முதலாவது பொருளாக அந்த ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதில் வச்சுருங்க. சரிங்களா? இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. வச்சதுக்கு அப்புறமா என்னங்க செய்யணும் சாமி அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கட்டாயமாக வரும். அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கல் உப்பை அதை வச்சதுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம், அதிலே இன்னொரு பொருள் வைக்க போறீங்க. அது ₹1 நாணயம். இந்த குபேர அம்சம் பெற்றக்கூடிய நாணயம் இல்லாத ஒரு பரிகாரம் நம்ம செய்யலாமா? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பால்காட்சி நாட்களில், இல்லை கல்யாணம் முடிக்கக்கூடிய நாட்களில், இல்லை வீடுகளில் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடக்கும்போது 101 காயின் எடுப்பாங்க. 101 காயின் வைங்க, கோயில்களில் பரிகாரம் செய்யும் போது 101 வைங்க அப்படின்ற போது சொல்லுவாங்க. அதற்கு முக்கியமான காரணமே இந்த 101 அப்படின்றது அந்த தெய்வத்தினுடைய அம்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இப்படிப்பட்ட செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய வீட்டில் ஒரு பரிகாரத்தை செய்யறச்ச இந்த ₹1 குபேராம்சம் பெற்றக்கூடிய நாணயத்தையும் சேர்த்துக்க வேண்டியது கட்டாயமான ஒன்று. முதல்ல எடுக்கக்கூடியது கல்லுப்பு, ரெண்டாவதாக எடுத்துக்கக்கூடியது இந்த ₹1 நாணயம். இந்த ரெண்டத்தையும் வச்சாச்சு. மூன்றாவது பொருட்களாக வீட்டில் இந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாலே தெய்வத்தினுடைய அம்சமும் தெய்வம் அந்த அளவுக்கு அது ஈர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இந்த வசம்பு தாங்க. வசம்பு எடுத்து நம்ம வைக்கிறது மூலயமா வீட்டில் ரொம்ப பெரிய அளவில் சக்தி வாய்ந்த விஷயங்கள்ல மாற்றி அமைக்கும். முக்கியமாக வீடு வந்து சேரக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். அதனால இந்த வசம்பை நீங்கள் எடுத்து கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரத்தில் வீட்டின் நிலைவாசல் முன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் கட்டாயமாக அமாவாசை நாட்களில் வைங்க. சரிங்களா? இந்த 3 பொருள் போதுங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் சம்பாரிச்ச பணத்தை விட மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அன்று முக்கியமாக சொல்லிடுறேன், இது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்தாலே போதும். தினமும் உங்களுடைய வீட்டில் கட்டிட்டுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தினமும் வைக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இருந்தாலே போதுமானது. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் கட்டாயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிடும் நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமாவாசை நாட்களை தவற விடாதீங்க. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான பொருள், வீட்டின் நிலைவாசல் கட்ட வேண்டிய பொருட்களாக இது இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையோட செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே முழு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையின் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சது போல நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்க மாற்றத்தையும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா முழுக்க முழுக்க இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அமைவதற்கு ஏற்ற ஒரு காலமாக இது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செஞ்சாலே போதும். உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுது. ஆனா அதை நீங்க செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? நம்பிக்கையுடனும் முழு மனசுடனும் செய்வார்கள், நல்லதே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு கால அவகாசமா இது இருக்க போகுது. எவ்வித குழப்பங்களும் வேண்டாங்க, பயமும் வேண்டாம். நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்வார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.